வணக்கம் சாந்தினி அவர்களே, வாருங்கள். வணக்கம் வணியக்கா, மிக்க நன்றிகள் உங்களது இணைவுக்கும் உங்களது சேவைக்கும். ஆம், லண்டன் தமிழ் வானொலி பாமுகம் டிவியை பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கிற உறவுகளுக்கு என் இனிய மாலை வணக்கம். இப்பொழுது மலர்ந்து மனம் பரப்ப வருவது முட்டுத்து மலர்கள். திருவள்ளுவர் ஆண்டு 2056 மாசி முதலாம் நாள் இணைந்திருக்கிறோம். இவ்வாண்டு பாமுகத்தில் சமூக ஒருங்கிசைவை வலியுறுத்தும் ஆண்டாகவும், இம்மாதம் தமிழர் மண்வலை கலைகளை ஊக்குவிக்கும் மாதமாகவும் இயக்குனர் அவர்கள் இதனை நடைமுறைப்படுத்திக் கொண்டு வருகின்றார். அந்த வகையில் ஒரு எங்களது கலைகளான பல இருக்கின்றன. இசைக்கலை, நடனக்கலை, ஓவியக்கலை, நாடகக்கலை என பல கலைகள் இருக்கின்றன. அந்த கலைகளில் எங்களுடன் உயிர் மூச்சாக எம்முடன் வாழ்வது இசைக்கலை என்று சொல்வதில் ஒரு பெரும் மகிழ்ச்சியும் ஒரு ஒருங்கிசைவும் இருக்கிறதாக நாங்கள் உணர்கிறோம். அந்த வகையில் இன்றைய முட்டத்து மலர் ஒரு இசை கலைஞனுடன் நகரப் போகின்றது. அவர் செய்திருக்கும் பெரும் சாதனைகள் என்று சொல்லலாம். அந்த சாதனைகளை கேட்டு நாங்களும் அவர் இவ்வாறு செய்திருக்கிறாரா, இது இந்த எங்கள் உலக பரப்பில் நடைபெற்றிருக்கிறதா என்று ஒரு கேள்வியுடன் நீங்கள் இருப்பீர்கள். ஆம், அவ்வாறு ஒரு சாதனையை செய்தவர் இன்றைய முட்டத்துமல நிகழ்ச்சியை அலங்கரிக்க வருகின்றார். யாழ் ஏழாலை புறப்படமாகவும் பிரான்சில் வசிப்பிடமாக கொண்டு இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருப்பவர் ஸ்டார் ஸ்ரீ என எல்லோராலும் அழைக்கப்படுகின்ற திரு சண்முகநாதன் சுப்பிரமணியம் அவர்கள் இன்றைய முட்டத்துமல நிகழ்ச்சியை அலங்கரிக்க எங்களுடன் இணைந்து இந்த நிகழ்ச்சியில் பயணிக்க இருக்கின்றார். முதலில் அவரை எனது நிகழ்ச்சிக்குள் அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம் ஸ்டார் ஸ்ரீ அவர்களே. வணக்கம். ஆம், ஸ்டார் ஸ்ரீ என்றாலே உடனே நினைப்பார்கள், என்ன இவருடைய சிரியா பேர், அதுக்கு முன்னால் ஸ்டார் வந்ததா என்று சொல்லி ஒரு கேள்வி இருக்கிறது எல்லோருக்கும். அந்த ஸ்டார் ஸ்ரீயை நீங்களே எங்களுக்கு விளங்க தெளிவுபடுத்தீர்கள் என்றால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். என்னுடைய பெயர் ஸ்ரீதான். இங்க நிறைய அந்த பேர்ல நிறைய பேர் இருக்கிறார்கள், உங்களுக்கு தெரியும். அப்ப இப்ப ஸ்ரீன்னு சொல்லும் போது அது யாருன்னு தெரியாம இருக்கும் போது அவர்கள் இந்த எனக்கு என்னன்னு நான் ஒரு இசைக்குழு வச்சிருக்கேன். அது 95 இருந்து அந்த இசைக்குழுவை கொண்டு வரேன். அந்த இசைக்குழு பேர் ஸ்டார் இசைக்குழு. அப்ப என்ன அந்த எந்த சிறியண்டு பிரிச்சு பாக்குறதுக்காக அது கலைக்கிறார்களே ஸ்டார் சிறியன்னு சொல்லி அது அப்படியே பழக்கத்துல வந்து இப்ப இந்த வேற மணவர செய்கிறார்கள், போட்டோ எடுக்கிறார்கள், அவைக்கெல்லாம் அந்த போட்டோ சொல்லி மணவர அப்படி அதே மாதிரி எனக்கு இந்த குறிப்பிட்ட பேரை முன்னுக்கு வச்சு கூப்பிட்டு அது அப்படியே பழக்கத்துல வந்துட்டு. நன்றி நன்றி. எல்லோராலும் இப்பொழுது நினைக்கிறேன் பரிசில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். பரிசில் ஸ்டார் ஸ்ரீ என்றதான் உங்களை எல்லோருக்கும் அடையாளப்படுத்துவார்கள் என்று நினைக்கின்றேன். அந்த அளவுக்கு உங்களுடைய நீங்கள் செய்யும் அந்த இசைக்குழுவின் முயற்சிகளும் அவனுடைய பரம்பலும் உங்களை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கின்ற நினைக்கின்றேன். 95ஆம் ஆண்டு இந்த இசைக்குழுவை ஏற்படுத்தி இருக்கிறீர்கள் நினைக்கிறேன். நீங்கள் பரிசுக்கு வந்த காலப்பகுதியா அல்லது அதுக்கு முதல் நீங்கள் எவ்வளவு காலப்பகுதி பரிசில் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க? நான் 90 பரிசுக்கு வந்தேன். 90ல இருந்து இங்கதான் இருக்கிறேன். 95 இந்த இசைக்குழுவை ஆரம்பிச்சார். அந்த இசைக்குழுவை ஆரம்பித்து உறவுகளே நீங்கள் அறிந்திருப்பீர்கள், பலர் அறிந்திருப்பீர்கள். திருக்குறள் 1330 குறள்கள் இருக்கின்றன. இவற்றினை பல வடிவங்கள் உரியாக தங்களுக்கு ஏற்ற வகையில் தங்களால் இயன்ற வகையில் பலர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இவர் தனது இசை மூலம் அந்த திருக்குறள்களை எவ்வாறு உலகுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணி இதனை ஒரு இருவட்டாக 1330 குறள்களையும் ஒரு இருவட்டாக 168 பாடகர்களை வைத்து பாடி அதனை வெளியீடு செய்திருக்கிறார். அது இப்போ நடக்கவில்லை. 2015ஆம் ஆண்டு இதனை செய்திருக்கிறார். 10 ஆண்டுகளுக்கு முதல். அதை நான் சென்ற மாதம்தான் அதனை கேள்விப்பட்டிருந்தேன்.
அதன் மூலம் இவரை எனது முட்டத்து மலர் நிகழ்ச்சிக்குள் அழைத்து வர வேண்டும். எவ்வாறு இவர் இதனை செய்தார், எவ்வாறு இது நகர்ந்தது என்ற விஷயங்களை அறிய வேண்டும் என்ற ஆவலுடன் தான் இவரை இன்று எங்கள் மலருக்குள், முட்டத்து மலருக்குள் அழைத்து வந்திருக்கின்றேன். உங்களது கருத்துக்களை நீங்கள் வரும் சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்ளலாம் என்று சொல்லிக்கொண்டு, நீங்கள் இசைக்குழுவை ஆரம்பித்து 95ஆம் ஆண்டு இந்த இசைக்குழுவை ஆரம்பிப்பதற்கு உங்களுக்கு எது காரணமாக இருந்தது? என்ன தூண்டுதல் அந்த இசைக்குழுவை ஆரம்பிக்கணும், அதனை செய்யணும் என்ற தூண்டுதல் எதுவாக இருக்கும்? அது சொன்னால் சிரிப்பீங்கள். நான் பாடுறதுக்கு, எனக்கு பாடுறது விருப்பம். அப்ப இங்க உள்ள ஒரு இசைக்குழுட்ட போய் பாடுறதுக்கு கேட்க அவங்க ஓகே நாளைக்கு வாங்க, நாளான்னைக்கு வாங்க அப்படியே சொல்லி 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 எனக்கு அந்த சந்தர்ப்பத்தை தரவே இல்லை. அதால ஒரு மன உளைச்சலும் கோபமும் வந்துட்டு, என்ன இசைக்குழு வச்சு செய்யணும், அவைக்கு வார விஷயமே எனக்கு வராது. ஓகே நீங்கள் என்ன விடல, நானே ஒரு இசைக்குழு ஆரம்பிச்சு நானே பாடுறேன்னு சொல்லி அதை ஆரம்பிச்சிட்டேன். ஆனா அதுல என்னன்னு சொன்னா எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் அந்த துவங்கைக்கு எனக்கு தெரியாது, கீபோர்டுன்னா என்னன்னே தெரியாது, ஒரு இசைவா ஒண்ணுமே தெரியாது. ஆனா அதை அந்த நேரம் போய் படிக்கிறதுக்கு எனக்கு அந்த பொருளாதார வசதி, அப்பதான் வந்த 5 வருஷம் இந்த நாட்டுக்கு. அப்ப அதை போய் காசு கொடுத்து படிக்கிறதுக்கு என்னோட வசதி இருக்குன்னா, அப்ப நானே அந்த இசைக்கருவிகளை வாங்கி, எனக்கு குரு இல்லை இந்த வரைக்கும், எனக்கு குரு இல்லை. நானே அதை கற்றுக்கொண்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு வந்தது. அதுவும் அந்த ஒரு அளவுக்கு இப்ப எனக்கு ஒரு பாட்டை இப்ப நான் இசையமைக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு தேவையான வாத்தியங்களை நானே தான் வாசிக்கிறேன். அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், அதுவும் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், அதை ஒரு வாத்தியத்தை வாசிக்கிறதுக்கு அல்லது பாடுறதுக்கு கூப்பிட்டால், பாட்டு எழுதுறதுக்கு கூப்பிட்டால் வருவினம், சொன்ன நேரத்துக்கு வராயினம், சில பேர் வராயினம். அப்ப இதுகளால நான் எனக்கு சொல்றேன், இப்ப நீங்கள் என்ன கேட்டா நான் உங்களுக்கு சொன்ன டைமுக்கு தரவேன். எல்லாம் வந்து அந்த பிரச்சனையால நான் எல்லாத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டி வந்துட்டேன். ஆனா உண்மையாது கஷ்டமான விஷயம். பாட்டு எழுதுறவர் வரையில்லைன்னால் நானே எழுதி போட்டு அதை செய்ய வேண்டிய சூழ்நிலை. பாடுறதுக்கு வரையில்லைன்னால் நானே அதை பாடி, ஏன்னா அந்த குறிப்பிட்ட நேரத்துக்காகவே கொடுக்கணும். உண்மையா என்ன வளர்த்து விட்டதா இருந்தால் அந்த ஒழுங்கான நேரத்துக்கு ஒழுங்கான வேலையை வந்து செய்யாம விட்டு ஆக்கலாம். மற்றதுக்கு சந்தர்ப்பம் தராமல் தான் அந்த ஒரு சவாலாக செய்திருக்கிறீங்கள் நினைக்கிறேன். ஒரு சவாலாக அவர்கள் என்ன எனக்கு சொல்வது செய்வது, நான் அவர்களுக்கு செய்து காட்டுகிறேன் என்ற ஒரு சவால் தான் உங்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்குன்னு நினைக்கின்றேன். உண்மைதான். நான் அதில் இருந்து நான் இந்த வரைக்கும் யாராவது பாடுறதுக்கு வாசிக்கிறதுக்கு ஏதாவது கேட்டா நான் அவை ஒரு நாளும் நோண்டு சொல்றதே இல்லை, மறுப்பு தெரிவிப்பதில்லை. உண்மையா பாட தெரியாலும் கூப்பிட்டாவே பாட வச்சு அதை பதிவு பண்ணி கொடுத்துருவேன். நீங்கள் கொண்டு போய் விட்ட கேளும்போது நல்லா அதை செய்யறார்கள், நான் அதுக்கு வேண்டாம் கூப்பிடுவேன். அது நல்லா செய்யாதார்கள் நான் அப்படி சரியில்லைன்னு சொல்றேன் இல்லை, ஏன்னா அது ஒரு ஆசை. அது உங்களுடைய ஒரு முயற்சியால தான் நீங்கள் இப்படியே இருக்கிறீங்க. அப்ப ஆரம்பத்தில் நினைத்து நீங்கள் ஊரில் இருந்து ஏதாவது தெரிந்து படித்து வந்திருக்கிறீர்களா என்று சொல்லி ஒரு கேள்வி இல்லை. இங்கு வந்துதான் முயற்சி செய்திருக்கிறீர்கள். 95வது வருஷத்துக்கு முதல் எனக்கு தெரியாது, வாதிய கருவி தெரியாது, இந்த எதுவுமே அந்த மியூசிக் சம்பந்தமான விஷயம் ஒண்ணுமே தெரியாது. பாடுறதுக்கு ஒரு விருப்பம் இருந்தால் அதுவும் அந்த நேரம் நல்லா பாடினாலும் ஒன்றும் தெரியாது. ஆமாம். நீங்கள் சென்று கேட்டது தமிழ் இசைக்குழுவா அல்லது வேற நாட்டு இசைக்குழுவிலையா? தமிழ் இசைக்குழுவு. தமிழ் இசைக்குழு. சில நல்ல வழக்கங்கள் எல்லாம் உங்கள்கிட்ட நல்லது. நாங்கள் அப்படின்னு நீங்களே இசையமைத்து, நீங்கள் எழுதி, நீங்கள் இசையமைத்து, நீங்களே பாடிய ஒரு பாடலை நான் உங்களது முகநூலில் யூடியூப் தளத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன். அதை உறவுகளுடன் சேர்ந்து நானும் கேட்க உள்ளேன். ஒரு சில நொடிகள் அவற்றை கேட்கலாம் என்று நினைக்கின்றேன். ஒரு பாடல், சிவனை பற்றிய பாடல். உறவுகளே, இதை எழுதி இசையமைச்சு பாடியிருக்கின்றார் ஸ்டார் ஸ்ரீ அவர்கள். கேளுங்கள். சவுண்ட்
மறுபடி மறுபடி சிவனே உன்னை வழிபட வரும் கொடு சிவனே, மறுபடி மறுபடி சிவனே உன்னை வழிபட வரும் கொடு சிவனே, கருணையில் உனதரு கடலே நம் கருமவினையாதும் கொடியே, ஒரு ராத்திரி அது சிவன் ராத்திரி, பெரு ராத்திரி அது சிவராத்திரி, மறுபடி மறுபடி சிவனே உன்னை வழிபட வரும் கொடு சிவனே, கருணையில் உனதரு கடலே நம் கருமவினையாதும் கொடியே. உங்களுடைய இந்த பாடல் தொடர்ந்து செல்கின்றது. நாங்கள் நேரத்தில் கருத்தில் கொள்வதால் முழுவதுமாக கேட்க முடியவில்லை. நீங்கள் உறவுகளே, நீங்கள் இவரது பாடலை தொடர்ந்து நீங்கள் கேட்க வேண்டும் என்றால் ஸ்டார் ஸ்ரீ STARSRI என்ற ஸ்டார் ஸ்ரீ என்ற யூடியூப் தளத்துக்கு செல்லுங்கள். இவருடைய காணொளிகள் வீடியோக்கள் நிறைய இருக்கிறது, அதில் நீங்கள் சென்று இவற்றை தொடர்ந்து பார்க்கலாம் என்று கூறிக்கொண்டு, நீங்கள் நீண்ட காலங்களாக இப்போது நினைக்கிறேன் 95ஆம் ஆண்டு தொடங்கினீங்கன்னா இப்பொழுது கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் இந்த இசைத்துறையில் பயணிக்கின்றீர்கள். உங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும், ஏதோ ஒரு இடத்தில் உங்களது முத்திரைகள் பதிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் உங்களுக்குள் இருந்திருக்கின்றது. நான் அப்படி நினைச்சு இந்த திருக்குறளை செய்யல. நான் திருக்குறள் உண்மையா செய்த நோக்கம் என்னன்னா, நான் நிறைய அவ்வளவு காலம் இசைக்குழுவை நடத்தி வந்துட்டேன். இசைக்குழுன்னா உங்களுக்கு தெரியும், கல்யாண வீடு, பிறந்த நாள், அப்படியான கேளிக்கைகளுக்காக தான் செய்திருக்கிறேன். அப்ப என்னுடைய மொழிக்காகவும் என்ன விடுதலை பாட்டெல்லாம் நான் நிறைய செய்திருக்கிறேன், இசையமைச்சிருக்கிறேன். ஆனா எங்களுடைய நாட்டுக்காக செய்திருக்கிறேன். ஆனா என்னுடைய மொழிக்காக நான் இதை செய்யலாம் என்று யோசிக்கும் போது அது எல்லாருக்கும் பிரயோஜனம் உள்ளதா இந்த திருக்குறள் இருந்ததால அதை எடுத்து செய்ய வேண்டி வந்தது. ஆனா அது இவ்வளவு தூரத்துக்கு போய் இருக்கணும்னு நான் நினைக்கல உண்மையா. ஓகே. ஆனால் இப்பொழுது நான் நினைக்கிறேன் நீங்கள் 10 ஆண்டுக்கு முதல் செய்த வேலைகள், ஆனால் இப்பொழுது சில கனடா, நினைக்கிறேன் இந்தியாவிலும் இந்த முயற்சிகள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். பல பாடகர்களை வைத்து முழுவதையும் இசையமைக்க வேண்டும் என்று நான் அறிந்து கொண்டேன், இந்த செய்திகள் மூலம் அறிந்து கொண்டேன். அவ்வாறு நடைபெற்று கொண்டிருப்பதை அறிந்து கொண்டேன். ஆனால் நீங்கள் 10 ஆண்டுகளுக்கு முதல் உங்களுக்குள் இந்த எண்ணம் வந்து நீங்கள் இவற்றை பாடலாக கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு முயற்சி என்பது பாராட்டுக்குரியது. ஏனென்றால் ஒரு தனித்துவமானது. அதில் நீங்கள் பல இடங்களுக்கும் சென்று அதனை வெளியீடு செய்திருக்கிறீர்கள். அதுக்கு முதல் நான் நினைக்கிறேன் உறவுகளுக்காக ஒரு அதிகாரத்தினை நாங்கள் கேட்டுக்கொண்டு செல்லலாம் என்று நினைக்கின்றோம். ஒரு அதிகாரத்தில் ஒரு திருக்குறளோ 2 திருக்குறளோ ஒரு இசையமைப்பு எவ்வாறு இருக்கின்றது என்ற ஒரு அறத்துப்பால் அதிகாரம் 16 பொறை உடைமை. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. தன்னை தோண்டுகின்றவர்களையும் விழாமல் தாங்கும் நிலத்தை போல தம்மை இகழ்ந்து பேசுகின்றவர்களையும் பொறுத்து ஆதரித்தலே முதன்மையான அறமாகும். பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறுத்தல் அதனின். பிறர் தமக்கு துன்பம் செய்தால் அவர் செய்த துன்பத்தை பொறுத்து கொள்க, அதனை அப்பொழுதே மறந்து விடுதல் பொறுத்து கொள்வதை காட்டிலும் மிகவும் மேலான ஆகும். ஒரு எங்களுக்கு என்ன உதாரணத்துக்கு எல்லாரும் கேட்கறதுக்கு ஆசைப்படுவார்கள். அதுக்காண்டி உங்களுக்காக இதை நான் இதில் போட்டு காட்டி இருக்கின்றேன். மீண்டும் நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் இவருடைய யூடியூப் தளத்துக்கு செல்லுங்கள். அதை விட இவருடைய அந்த காணொலியை எல்லாரும் வாங்க வேண்டும், வேண்டி உங்களது வீடுகளில் நாங்கள் போட்டு கேட்டு அதனை பயன்பெற்றுக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். இவற்றினுடைய தொடக்கம் பற்றி, இது எவ்வாறு உங்களுக்குள் உருவானது என்ற கதையை நாங்கள் உங்களிடம் கேட்டு அறிய வேண்டும் என்று ஆவலாக இருக்கிறது. ஸ்ரீ அவர்களே, இந்த திருக்குறள்
ஆம், திருக்குறள். அதே நான் நினைக்கிறேன் நீங்க சொல்லியிருந்தீங்க 168 பாடகர்கள். இவர்களை எவ்வாறு தெரிவு செய்தீங்கள்? எங்கெங்கெல்லாம் இவர்களை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொல்லி அந்த பக்கங்களையும் கேட்க வேண்டும் போல இருக்கிறது. இது உண்மையாவே 1330 குறளையும் பாடுவதற்கு எனக்கு 266 பேர் தேவைப்பட்டது. ஓ, ஒரு அதிகாரத்துக்கு ஒரு ஆள். ஆமாம். அப்ப 133 அதிகாரத்துக்கு 133 பேர் பாடுறாக்கள், அதுக்கு விளக்கம் சொல்றாக்கள் 133. அப்ப எனக்கு அவ்வளவு 266 பேர் தேவைப்பட்டது. ஆனா அவ்வளவு பேர் எனக்கு இந்த பிரான்ஸ்ல இல்லை. இவ்வளவு பேரும் பிரான்ஸ் நாட்டவர்கள், பிரான்ஸ் நாட்டில் இருக்கும் பிள்ளைகள் தான். இங்க இருக்கிறார்கள் தான். ஓ, சிறப்பு. ஆனால் அந்த டைம்ல நான் ஒரு 7 மாசத்துக்குள்ள இதெல்லாம் செய்து முடிச்சிட்டேன். 7 மாத காலங்கள். நான் செய்யக்க இன்றைக்கு இந்திய சூழ்நிலையில இருக்கிற இவ்வளவு அதிகமான பாடகர்கள் அப்ப இல்ல, கொஞ்சம் குறைவா தான் இருந்தது. மற்றது அந்த நேரம் இவ்வளவு இந்த தொலை தொடர்புகள் எல்லாம் இருக்கையில தெரிஞ்சாக்கள் மீடியாக்கள் எல்லாம் குறைவு. அதனாலே அவ்வளவு பேரை தேட முடியாம போச்சு. கூடிய வரைக்கும் இங்க உள்ளாக்கள்லாம் எல்லாம் செய்து எல்லாம் வெங்கட கலைஞர்கள் தான். ஈழத்து கலைஞர்கள் எல்லாம் ஈழத்து கலைஞர்கள், இங்க பிறந்த பிள்ளைகள், அங்க இருந்து வந்து இங்க இருந்தாக்கள், பாடினாக்கள், வாச்சாக்கள் எல்லாருமே எங்கட கலைஞர்கள். மற்றது எனக்கும் ஒரு விருப்பம் இருந்ததுன்னு, நாங்கள் எல்லாரும் இந்தியா கலைஞர்களுடைய பாட்டை தான் கேட்கிறோம், படத்தை தான் பார்க்கிறோம். அப்ப நாங்கள் செய்யறத இந்தியாவில் உள்ளாக்களும் கேட்கணும்ன்றதுக்காக அதுவும் எனக்கு ஒரு உள்ளே ஒரு நோக்கம் இருந்தால் அதை கொண்டு போய் பாண்டிச்சேரியில வெளியீடு செய்து, பாண்டிச்சேரி முதலமைச்சர் அதை வெளியீடு செய்யணும்னு அந்த காந்தி திடல்ல நாங்கள் அதை செய்யலாம். அப்ப அங்க செய்த அதை அந்த ஊர்ல இப்ப நிறைய பேர் அதை கேட்டு வாங்கி மெட்ராஸ்ல கூட அதெல்லாம் கொடுக்கப்பட்டது எல்லாருக்கும். மற்ற இதை கேள்விப்பட்டு இப்ப இந்த சிங்கப்பூர்ல என்ன கூப்பிட்டவ வர சொல்லி அங்க வெளியீடு செய்ய மாட்டேன். அதே போல திருப்பி அதை செய்துட்டு இங்க வந்த அப்புறம் மலேசியாவில இருந்து அவர் அமைச்சர் டத்தோ சரவணன், அவர் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தார். அவர் அதை கூப்பிட்டு அங்கேயும் செய்யணும் வர சொல்லி அங்க போனான். அங்க போய் செய்யணும். அங்க போய் ஸ்ரீலங்காலையும் இவங்கட ஜனாதிபதி அதுக்கு கூப்பிடிங்க உள்ள எம்பசிகளாலே அதை போனாங்க. போய் இதுதான் இது சிங்கப்பூர். ஆமாம், இந்த படம் இதை படத்தோட நாங்கள் கதைத்து கொண்டு போனால் கொஞ்சம் விளக்கமாக. இது சிங்கப்பூர்ல நீங்கள் வெளியிட்ட மலேசியா. அந்த சிவப்பு சேட்டோட இருக்கிறவர் தான் டத்தோ சரவணன், அவர் அந்த அமைச்சர். ஓகே. அவருடைய தலைமையில தான் அந்த நாட்டில் வெளியீடு செய்யப்பட்டது. அல்லாக்கு அது முதல் இந்த பிரான்ஸ் நாட்டில செய்திருப்பீங்களா அல்லது? இது பிரான்ஸ், இது இங்க செய்து நாங்கள் முதல். அதுக்கு பிறகு நான் யூடியூப்ல போட்டு அதை பார்த்து தான் அவன் கூப்பிட்டவன். இது இந்த பிரான்ஸ் நாட்டுல நடந்த வெளியீடு, திருக்குறள் குறுந்தட்டு வெளியீட்டு விழா. இது பிரான்ஸ் நாட்டில, இது நினைக்கிறேன் ஈழத்திலே நினைக்கிறேன். இது ஈழத்துல முதல் அங்க போய் செய்து செல்வ சென்னதி அங்க ஒரு வெளியீடு செய்தாங்க அந்த ஆச்சிரம மண்டபத்துல. இதெல்லாம் செய்து எல்லா நாட்டிலையும் செய்த திருக்குறளை அந்தந்த நாட்டிலேயே அந்த நான் என்னுடைய காசுல நான் அதை செய்து அப்படியே அந்த நாட்டுல கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கு அப்படியே கொடுத்துட்டேன். நான் ஒன்றும் எடுக்கல. என்னிடம் ஒரு கேள்வி இருக்கிறது அது தொடர்பாக. இது இன்னொரு சிங்கப்பூர். சொல்லுங்க. இது பொருளாதாரம் என்பது முக்கியமானது. சிலர் எங்களது விருப்பத்துக்கு செய்யும் பொழுது ஓரளவுக்கு நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். ஆனால் இது நினைக்கிறேன் இது ஒரு நீண்ட ஒரு கரத்து ஒரு பாரத்தை உடையதாக இருந்திருக்கும் இந்த வெளியீடு நினைக்கின்றேன் பொருளாதாரத்தில். ஓமோ, இது சரியான வெளியே நினைச்ச அளவுக்கு மேலால வந்துட்டு. ஆனா இப்ப என்ன கூப்பிட்டதை இப்ப சிங்கப்பூர், மலேசியா அதெல்லாம் இது கொழும்பு. ஆனால் அதெல்லாம் அவை என்ன செலவு எல்லாம் அவைதான். அவை என்ன செலவில போய் செய்தது. சில இடத்துல இப்ப ஸ்ரீலங்கா போனதெல்லாம் இந்த காசு எல்லாம் போனா அதை அரசாங்கம் அதுக்கு காசு தர மாட்டேன்.
என்னுடைய செலவில் நான் போனேன். ஆனால் அங்க இருந்தது இல்லாம அவன் செலவினான். ஆம். இது இந்தியா. இந்தியாவுல பெரிய ஒரு மாலையெல்லாம் போட்டு உங்களுக்கு பெரிய கௌரவிப்புகள் கிடைக்கிட்டு பெற்றிருக்கிறது. ஆமா ஆமா ஆமா, இது அங்க நடந்தது. ஆம். உண்மையில ஒரு மகிழ்வாக இருக்கும். நீங்கள் ஒரு இசையை தெரிவு செய்து அதனை கற்று முயற்சித்து அதில் ஒரு ஒன்றை வெளியீடு செய்யும் பொழுது உண்மையில அதுல கிடைக்கிற மகிழ்ச்சி தான் உங்களுக்கு மிச்சம் என்று நான் நினைக்கின்றேன் இந்த நிகழ்வியை பொறுத்தளவில். அது நீங்கள் சொல்றது உண்மையான. எனக்கு ஒரு வேறொரு விஷயம் இதுல இதன் மூலமா எனக்கு தென்பட்டது என்னன்னு சொன்னால், இப்ப நாங்கள் எல்லாரும் பள்ளிக்கூடத்துல படிக்க திருக்குறளை சும்மா சாதாரணமா திருக்குறள் படிச்சுட்டு போயிட்டோம். அதுவும் படிக்கல, ஒரு 10 குறள் பாடமாக சொல்லுவோம். அதுக்கப்புறம் அதை ஞாபகம் இல்லை. ஆனால் நான் இந்த இசைத்தட்டை வெளியீடு செய்த அப்புறம் இவ்வளவு நாள்ல என்ன கூப்பிட்டு இவ்வளவு காசு செலவழிச்சு இப்படியெல்லாம் செய்யணும்னு அதோட மதிப்பு நாங்கள் அறியாம இருந்துட்டோம். திருக்குறள்ன்றது இவ்வளவு மதிப்போட இருக்கிறன்ற விஷயம் எங்களுக்கு தெரியல. இப்படியெல்லாம் இதை கூப்பிட்டு இப்படியெல்லாம் செய்யதான் எனக்கு தெரியுது இவ்வளவு மதிப்புள்ள ஒரு விஷயம் இந்த திருக்குறள். இது எங்களுடைய தமிழ் மொழியில இருக்கின்ற நினைச்சு நாங்கள் உண்மையா பெருமைப்பட வேண்டும் எல்லாரும். நிச்சயமாக நிச்சயமாக. இது ஜெர்மனி. இது ஜெர்மனி, ஜெர்மனியில நடைபெற்றிருக்கின்றது. எத்தனையாம் ஆண்டு இது நடைபெற்ற அந்த காலப்பகுதியிலேயே அதே இது விஜயன் நினைக்கிறேன். விஜயன் அண்ணன் அவர் அதை செய்யறதுக்கு கூப்பிட்டார். இது கொழும்புல நடந்த கொழும்பு தமிழ்ச்சங்கம் அவங்க கூப்பிட்டு அங்க வெளியீடு செய்யணும்னு சொல்லி அங்க போய் எல்லாரும் அங்கங்க நெட்டியோட பார்த்துட்டு தங்களிடத்த இதை வெளியீடு செய்யணும்னு செய்து கேட்டுத்தான் போட்டான். அது ஒரு சிறப்பு. உங்களுக்கு அது ஒரு மதிப்பை தந்திருக்கின்றது, ஒரு இடத்தில் அறிய எல்லாருக்கும் அறிய வைத்திருக்கிறது, ஒரு அடையாளம் காட்டி இருக்கின்றது. அப்ப என்னன்றதை விட என் மூலம் இப்ப திருக்குறளை நிறைய பிள்ளைகளுக்கு இங்க உள்ள பிள்ளைகளுக்கு தெரியாம இருந்தது. ஆனா இந்த பாட வரைக்கும் கனவேருக்கு திருக்குறளை பற்றி தெரிஞ்சது, திருவள்ளுவரும் தெரிஞ்சது. நான் நினைக்கிறேன் அந்த 168 பேர் உங்களோட சேர்ந்து பாடி இசையமைச்சு பாடி வெளியீடு செய்திருக்கிறீங்க. அப்ப 108 பேர்ல ஒரு 100 பேருக்காவது அவர்கள் பாடிய திருக்குறள் ஞாபகம் இருக்கும், அவர் சொன்ன உரையின் ஞாபகம் இருக்கும் நினைக்கின்றேன். ஆனால் அதுல உண்மையான விஷயம் என்னென்றால் 6 வயதுல இருந்து 68 வயது வரை இதுல பாடி இருக்காங்க. 6 வயது முதலாவது. ஒரு பெரும் நினைக்கிறேன் நீங்க 7 மாத காலப்பகுதியில் அந்த சீடி உங்களுக்கு இப்ப தெரியுமா தெரியுதா? தெரிகிறது, அழகாக தெரிகிறது. 6 கீழே எழுதி இருக்கு. 6 வயதுல இருந்து 68 வயது வரைக்கும் பாடினாக்கள் 168 பேர் பாடி இருக்காங்க. அப்ப எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னு சொன்னால், இங்க உள்ள பிறந்த பிள்ளைகளுக்கு நிறைய பேருக்கு தெரியாம இருந்தது, என் மூலமா அவரை தெரிஞ்சிட்டு அந்த திருக்குறளை தெரிஞ்சிருக்கு. அது உண்மையா அது நானே அதை படிக்கும் போதுதான் நிறைய குறளை பார்க்கும்போது அதுல கருத்துகள். நினைக்கிறேன் நீங்கள் இந்த சீரிய வெளியிட்டிருப்பீங்க. எல்லாம் இங்குத்தான் பிரான்சில் தான் எல்லாம் அடித்திருந்தீர்களா? ஒலிப்பதிவு இந்த சீரியல் எல்லாம் இல்ல, அதாவது இந்த சீடி அதுதான் எனக்கு அந்த நிறைய செலவை கொண்டு வந்தது. அப்படின்னு சொன்னால் இங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டு அதை இந்தியாவுக்கு அனுப்பினார். ஏன்னு சொன்னால் இந்த சீடி ஆடியோ சீடி, இது 9.5 மணித்தியாலம் படிக்கும் இந்த சீடி. இங்க செய்யற நான் அந்த நேரம் கேட்கும் போது 9.5 மணித்தியாலம் 1330 பாட்டு ஒரு சீடியில அடிக்கலான்னு சொல்லிட்டேன். அப்ப இந்தியாவுக்கு அனுப்பினா தமிழ்நாடுலயும் அதை செய்யலாம், மும்பையில அதை செய்யலாம். அதுக்கு அந்த ஸ்பெஷல் மிஷின் அப்படி என்று சொல்லி அதை திருப்பி மும்பைக்கு அனுப்பி அங்க நின்றுதான் அதெல்லாம் கொப்பி அடிச்சு கவர் செய்து எல்லாம் சரி இங்க வந்தது. அப்ப அதனால எனக்கு அது நிறைய செலவாய்ப்பு. பெரிய செலவு. ஒரு காசை விட இந்த பார்சல் பண்ணி எடுக்கிற காசு சரியான காசு. நான் 20,000 சீடி அடிக்கிறேன். அப்ப ஒரு சீடி அடிக்கும் போது ஒரு சீடிக்கு ₹1 10 காசு வேணும். ₹1 10 அப்ப இப்ப நான் இங்க செய்யும் போது எனக்கு டோட்டலா ₹40,000 செலவானது.
ஓ, அப்ப நீங்கள் இப்ப அது உங்களிடம் கைவசங்கள் இந்த சீடிகள் இருக்கும், அவற்றினை நீங்கள் வெளியீடு இப்ப எல்லா நாடுகளுக்கும் போகும்போதும் அங்கும் அங்கும் நீங்கள் செய்து கொடுத்திருப்பீர்கள் நினைக்கின்றேன் அந்த சீடி. ஓ இப்ப நான் எல்லா நாட்டிலையும் போய் செய்து கொடுத்தது. கடைசியா இந்தியாவில தமிழ்நாட்டுல மெட்ராஸ்ல கொஞ்சம் சீடி தேவை என்னும் போது என்னோட சீடி இல்லாம போச்சு. இப்ப அவையே அங்க அதை காப்பி பண்ணி செய்யறேன். அப்ப நான் அந்த ரைட்ஸ் எல்லாரும் கொடுத்துருக்க அப்படின்னா இதுக்கு ரைட்ஸ் பிரச்சனை ஒண்ணும் இல்லை. யாரும் நெட்டில் கொஞ்சம் தான் நெட்ல போட்டிருக்க, ஃபுல்லா போடுறதுக்கு எனக்கு டைம் இல்லாம போச்சு. யாராவது தேவைப்பட்டாங்களோ அதுல இருந்து எடுக்கலாம். என்ன கேட்டு நான் அந்த ஒரிஜினல் அனுப்பினா காப்பி பண்ணி எடுக்கலாம். அதை இன்னமும் செய்யலாம். எனக்கு அந்த எல்லாருக்கும் போனா அவ்வளவுதான். ஓகே, நல்ல ஒரு இது முயற்சியில செய்திருக்கிறீங்கள். ஒரு உலகம் எல்லாம் உலகத் தமிழர்களால் போற்றப்படுகின்ற இந்த திருக்குறளை எடுத்து அவற்றை ஒரு இருவட்டு வடிவில கொண்டு வந்து அதோட பொருளையும் சொல்லப்பட்டிருக்குது. சில நீங்கள் உங்களோட யூடியூப்ல சில காணொளிகள்ல அது இந்த திருக்குறளும் சொல்லும், வாசிக்கும் போது பாடும்போது திருக்குறளும் எழுதப்பட்டிருக்குது, பொருள் சொல்லும் போது பொருளையும் எழுதி இருக்கிறீங்கள். சில காணொளிகளில் எழுதி இருக்கிறதையும் பார்த்திருந்தேன். அது என்னன்னு சொன்னா அது எனக்கு நான் செய்யும் போது எனக்கு அந்த சேர்ந்து ஆக்கள் இல்லாம போச்சு. எல்லாரும் வெயில தானே. அப்ப ஒரு கொஞ்சத்தை வந்து துவக்க நான் என்ன செய்தேன், பாட்டையும் எழுதி அதன் விளக்கத்தையும் எழுதினேன். அது நிறைய நேரம் எனக்கு தேவைப்பட்டதால பேருந்து அதுல கொஞ்சத்தை குறைச்சு பாட்டை மட்டும் போட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போய் கொஞ்சம் குரலோடய நிப்பாட்டியாச்சு. அது உண்மையில நேர பிரச்சனை தான் காரணம் அதுக்கு இருந்தாங்க. நிச்சயமாக யாராவது செய்ய விரும்பினால் நான் அதை அப்படியே அனுப்பி விடுவேன் அந்த சீடியை. அதை கேட்டு வெளியே அனுப்பி அதை செய்யலாம். எனக்கு அதில் ஒரு ஆட்சேபனையும் இல்லை, யாராவது செய்யலாம். சிறப்பான பாராட்டுக்கள் எங்கள் பாமுகம் ஊடாகவும் எங்கள் பாமுக உறவுகள் ஊடாகவும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காரியத்தை செய்தமைக்கு சிறந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்துல தெரிவிக்கிறோம். நன்றிகளும் கூட. ஏனென்றால் நாங்கள் தமிழராக இருப்பதனால் இந்த ஒரு தமிழுக்கு செய்த, நீங்க மொழிக்கு செய்த சேவை என்று சொல்லியிருந்தீங்க, மொழிக்கு செய்த தொண்டன்னு சொல்லியிருந்தீங்க. அதனால அதுக்கு உரிய நன்றிகளையும் இந்த நேரத்துல இந்த உறவுகளுடன் சேர்ந்து நாங்கள் இந்த முட்டத்துமலை நிகழ்ச்சியூடாக உங்களுக்கு தெரிவிக்கின்றோம். நன்றி நன்றி. இப்பொழுது உங்களுடைய இசைக்குழு பற்றி நாங்கள் அறிய வேண்டும் போல இருக்கிறது. இந்த இசைக்குழு 30 ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். பிரான்சில் நடக்கும், நீங்கள் வேறு நாடுகளுக்கும் போய் இந்த இசைக்குழு மூலம் உங்களது நிகழ்ச்சிகளை செய்திருக்கிறீங்களா? வேறு நாடுகள் தான் அதிகமா போயிருக்கிறோம். பக்கத்து நாடுகள் இப்ப ஏனென்னா உங்களுக்கு தெரியும், எங்கட இசைக்குழுவில இருக்கிற ஆக்கள், முதல் இருந்த ஆக்கள் வந்து எல்லா நாட்டுக்கும் போறதுக்கு வசதி இல்லாத ஆக்களும் இருந்தவ, போக முடியாத ஆக்கள். இப்ப இந்த பக்கத்து நாடுகளுக்கு ஓகே, பிளைட்ல போகாம இப்ப ஜெர்மன், சுவிஸ், பெல்ஜியம், ஹோலண்ட் இப்படியான இதுகளுக்கு எல்லாம் நாங்க நிறைய போயிருக்கிறோம். இப்ப பிளைட் எடுத்து போற நாடுகளுக்கு தான் போக முடியாம போச்சு. நீங்க விடுதலை பாடல்கள் பாடி இருக்கிறீர்கள், மற்றது சினிமா பாடல்களும் பாடுவீர்கள். அது எங்கட இசைக்குள்ள பாடுறது. மற்றது நான் இசையமைச்ச பாட்டு வந்து ஆங்கில பாட்டு, பிரெஞ்சு பாட்டு எல்லாம் இசையமைச்சிருக்கிறேன். அது யூடியூப்ல இருக்குது, நீங்கள் அந்த ஸ்டார் 3 அதுல போய் பார்த்தால் பார்க்கலாம். ஓகே ஓகே. அதோட நீங்களும் பாடி, உங்களால எழுதி பாடி இசையமைச்சும் வெளியிட்டு இருக்கிறீங்க நிறைய பாடல்கள். இப்ப இன்னொன்று அதுல சேர்ந்திருக்கின்றேன்னு சொன்னால் வீடியோ எடுக்கிறேன்னா, இப்ப அந்த காட்சியில வந்து அது நானே தான் வீடியோ எடுத்து எடிட் பண்ணி அதுவும் இப்ப செய்யறேன். அதோட இப்ப இன்னும் ஒரு கொஞ்சம் செய்திருக்கிறேன். இப்ப உங்களுக்கு தெரியும், இசை நிகழ்ச்சிகள் வந்து இப்ப கொஞ்சம் முந்தி மாதிரி இல்ல, குறைவு. ஆமா, இப்போது கரோக்கி இசை வந்து பல இது இயல்பாக இருக்கிற வாத்தியங்கள். நாங்க கரோக்கையும் செய்யறாங்க. டோட்டலாவே இப்ப இசை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதால நான் இப்ப என்ன செய்திருக்கிறேன், இப்ப இந்த வீடியோ இதெல்லாம் மெயின் போனா நான் இப்ப படம் எடுத்து கொண்டிருக்கிறேன். அப்ப இப்ப அதுவும் சேர்ந்து செய்யறேன். அது இப்ப உங்களோட இதுல வந்ததுல எனக்கு அதுக்கு ஒரு நல்லதா இருக்கு. இது மூலமாவே நான் சில விஷயத்த சொல்ல, உங்களுக்கு நடிக்கிறதுக்கு ஆக்கள் தேவை. இத பாக்குறாக்கள், உங்களோட நிகழ்ச்சியை பாக்குறாக்கள் யாராவது விரும்பினால் எங்களோட தொடர்பு கொள்ளலாம். தேவை. நல்லது, நல்ல விஷயம். அடுத்த கட்ட முயற்சியில ஆரம்பித்திருக்கிறீர்கள். வெற்றி பெற வேண்டும். நீங்கள்
குறுந்திரைப்படமாக எடுப்பதற்கு அல்லது முழு நீர திரைப்படமாக எடுப்பதற்கு ரெண்டும் எடுக்கணும். ஓம். அதாவது முழுநூல திரைப்படமும் இருக்குது, குறும்படமும் இருக்குது, ரெண்டும் எடுக்கிறோம். ஓம். தொடங்கிட்டீங்க, பணிகள் தொடங்கி இருக்கிறீங்க. தொடர்ந்து நடந்து கொண்டிருக்குது. ஆம். நடிகர்கள் நடிக்கிறார்கள்லாம் அதுல பற்றாக்குறையா இருக்குது. ஓ, வேறு நாட்டவர்களும் இணையக்கூடிய மாதிரியாக நீங்கள் காட்சி அமைப்புகள் செய்கிறீர்களா அல்லது உங்கள் இடத்தில் தான் காட்சி அமைப்புகள் இல்ல, செய்யப்பட்டு? இப்ப நான் துவங்கி இருக்கிறத ஒரு பிரெஞ்சு படம் இருக்கிறேன். ஓ. அது இந்த பிரெஞ்சு நாட்டவர் தான் அதுல நடிக்கிறோம். ஓ. ரெண்டாவது இப்ப எங்களுக்கு மொழி, நான் படம் ஒன்று மொழி கிடைக்கும், எங்களுக்கு அந்த மொழி பிரச்சனை எல்லா மொழியிலையும் எடுக்கலாம். ஓகே. அதை விட தமிழ் படமும் எடுக்கிறேன். இப்ப நான் வேற வேற நாடுகளுக்கு எல்லாம் இப்ப அநேகமா ஏப்ரல் மாசம் நோர்வேல ஒரு ஷூட்டிங் இருக்கிறேன். அங்க உள்ள ஆக்களை வச்சேன். ஓகே. ஏப்ரல் மாசம் அங்க போற வேலை இருக்குது. அப்படி நான் எல்லா நாட்டுக்கும் போவேன் கண்டிப்பா. வேலை திட்டம். எல்லா படத்தையும் இங்க இந்த நாட்டுல உள்ள ஆக்களை எடுக்காம, ஆமா, இப்ப இன்னொரு நேரத்துல எனக்கு ஜெர்மன்லயும் அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் அங்க உள்ள கலைஞர்களை வச்சு அங்க இப்ப நீங்க கன நாள் நிக்க தேவையில்லை, எல்லாம் ரெடியா வந்தா ஒரு கிழமை 10 நாளுக்குள்ளே அதெல்லாம் எடுத்துட்டு வந்துடுவேன். ஓ, சரி. அப்ப நீங்கள் தான் அதை இந்த காட்சி அமைப்பு இயக்கி அதை ஒளிப்பதிவு எல்லாம் ஒழுங்குபடுத்துறது எல்லாம் உங்களுடைய கைகளிலா அல்லது அதுக்கண்டிய தொழில்நுட்ப கலைஞர்கள் வேறு இருக்கிறார்களா? நான் தான் அதை செய்யவும் இருக்கேன்னு சொன்னான். ஒரு பழமொழி இருக்குதான், உங்களுக்கு தெரியுமா, நான் கனையில சேர்ந்தா புத்து எடுக்காது. அது இசைக்குழுல நான் அதை அனுபவிச்சுட்டேன். அப்ப எல்லாரையும் பார்த்து கொண்டு நிக்காம முடிஞ்ச வரைக்கும் அதை செய்து கொண்டு அந்த டைமுக்கு செய்து கொண்டு போயிடணும். அதுக்கு பிற்பட்ட காலங்களில் எனக்கு ஆக்கள் தேவை வந்து என்னோட சேர்ந்து நிக்கணும்னு எனக்கு சந்தோஷம். என்னன்னா உண்மையிலே ஒரு பெரிய கஷ்டமான விஷயம், எல்லாத்தையும் ஒரு ஆள் சும்மா கேடா. நிச்சயமாக நிச்சயமாக கால நேரங்களும் மற்றது எங்களுக்கு என்ன செய்வதென்றாலும் ஒரு செலவு இருக்கும் தானே. அந்த செலவை எல்லா நேரங்களிலும் உங்களது நினைக்கிறேன் உங்களது குடும்பம் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பாக இருக்கிறது, மனைவி பிள்ளைகள் ஒத்துழைப்பாக இருப்பதனால்தான் நீங்கள் இவற்றை செய்யக்கூடியதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அது உண்மைதான். ஆமாம். இல்லாட்டி அப்பாக்கு தேவையில்லை வேலை மனசு சொல்ல, இந்த மனுஷனுக்கு தேவையில்லை வேலை பார்த்து கொண்டிருக்கிறது. அப்படியான கதைகள் வருவதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. அழகாக ஸ்டார்ஸ்ரீ, நீங்கள் அடுத்த கட்ட படிநிலைக்கு முயற்சி செய்து அதை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். எங்கள் உறவுகள் இப்பொழுது இணைவதற்கு நாங்கள் நேரம் கொடுப்போம் என்று நினைக்கின்றேன். உறவுகளே, நாங்கள் எங்களது முட்டத்து மலை நிகழ்ச்சி 251வது நிகழ்ச்சி இப்பொழுது மலர்ந்து மனம் பரப்பிய வண்ணம் இருக்கின்றவர் எங்கள் பிரான்ஸ் நாட்டிலிருந்து ஸ்டார்ஸ்ரீ அவர்களுடைய அனுபவங்களும் அவருடைய திறமைகளையும் நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால் நீங்களும் இணைந்து சிறப்பியுங்கள் என்று இத்தருணத்தில் கேட்டுக்கொண்டு, நீங்கள் எவ்வாறெல்லாம் இங்கு செய்யும் பொழுது நீங்கள் பிறந்தது முதலே குறிப்பிட்டிருந்தேன், ஈழத்தின் ஏழாலை என்ற பகுதியில பிறந்து வளர்ந்திருக்கிறீங்க. ஏழாலையிலே உங்களுடைய கல்வி முறைகள், அடுத்த வேலைகள் ஏதாவது அங்கு இடம் பெற்றிருந்தனவா? அங்கு உங்களது முயற்சிகள் எதுவாக இருந்தன? நான் பள்ளிக்கூடத்துல படிச்சு கொண்டிருந்த சமயம் 80 OL டெஸ்ட். அதுக்கு பிறகு நான் திருப்பி வட்டுக்கோடி எஃப்னா காலேஜ் டெக்னிக்கல் காலேஜில் படிச்சேன். நான் ஓகே. வட்டுக்கோடி எஃப்னா காலேஜ் இப்ப உங்களுக்கு தெரியுமா தெரியல, டெக்னிக்கல் காலேஜ் அங்க இருக்கு. ஆமா. இது வந்து நாட்டு பிரச்சனைகள் காரணமாக 83க்கு பிறகு எனக்கு அதை தொடர இல்லாம போச்சு. அந்த டெக்னிக்கல் காலேஜில் நான் படிச்சதை வந்து அப்படியே நிப்பாட்டிட்டேன், தொடர்ந்து படிக்கலாம் போச்சு. பிறகு அப்படியே எங்க நாட்டு சூழ்நிலை காரணமா திருமணத்துக்குள்ள போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துட்டது. அது அப்படியே போய் அதுல இருந்து திருப்பி 90 இங்க வந்துட்டேன். 89 அங்க நாட்டுல இருந்து படிக்கிட்டு 90க்கு இங்க. ஆமா. இப்பொழுது உங்களுடைய உறவுகள், அம்மா அப்பா அவர்கள் அல்லது உங்களுடைய சகோதரர்கள் இருக்கும் பொழுது அவர்களுடைய வார்த்தைகள் அல்லது அவர்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு உற்சாகம் ஊட்டினவா? எங்கட ஐயா 94 இல்ல 94 கூட அம்மா இருந்தவா, அவ இப்ப ஒரு 2 வருஷத்துக்கு முதல் இல்லாம போயிட்டா. அவைக்கு சந்தோஷம் தான். என்னோட தம்பி தங்கச்சி எல்லாம் இருக்கணும், அவைக்கு ஓகே, அவைக்கு எல்லாம் தெரியும், சந்தோஷம்.
ஆமாம். ம். ஆம். ஆமா. என்ன ஊர்ல இருக்கும்போது அண்ணா இப்படி இருந்தார். இப்பொழுது இங்கு வந்து இப்படியெல்லாம் செய்றார். அண்ணாக்குள் இவ்வளவு திறமைகள் இருந்தனவா என்று சொல்லி ஒரு ஆச்சரியப்படுற வண்ணம் உங்களுடைய செயற்பாடுகள் இருக்கின்றன. ஆம். உங்களுடைய உறவாக திருமதி கல்விராஜன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் தவமலர் கல்விராஜன் அவர்களே. வணக்கம் டீச்சர். வணக்கம் சாந்தினி. முற்றத்து மலர்கள் 251வது வாழ்த்துக்கள். நன்றி. சுவினுடைய உண்மையாக வியக்கத்தக்க செயல்கள். முதலாவது பாடலே சிவனுடைய பாடல், அழகான பாடல், இசை அமைப்பு, அவருடைய குரல் எல்லாம் கேட்கும்போது மிகவும் மகிழ்ந்தேன். மற்றது திருக்குறளை மிக அழகாக பாடல் மூலம், ஆனா நான் இன்றுதான் கேட்டிருக்கிறேன் உண்மையாக. ஆனா கேள்விப்பட்டிருக்கிறேன், இப்படி பரிசில் ஒருவர் செய்தார் என்று இப்பயோ கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா இன்றுதான் இத பாடலை கேட்டேன். உண்மையாக உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். மிக அழகாக செய்திருக்கிறீங்க. நீங்கள் திரைப்படம் நீங்களா பழகி இந்த இசைய இவ்வளவு தூரம் சிறப்பாக செய்தது உண்மையாக ஒரு பெரிய இறைவனுடைய அருள் உங்களுக்கு நிறைய இருக்கிறது. என்னென்ன நீங்கள் ஆசைப்பட்டு எதில் முயற்சிகள் எடுக்கிறீர்களோ அவ்வளவும் நிறைந்து அமையும் என்று வாழ்த்திக் கொண்டு, உண்மையாக கேட்கும் போது மிக ஆனந்தமாகவும் வியப்பாகவும் இருக்கிறது. எல்லாம் உங்களுக்கு நிறைவேற வேண்டும் என்று வாழ்த்தியபடி நன்றி கூறி விடவிடுகிறேன். பாமுகத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. நன்றி டீச்சர். மிக்க நன்றிகள் இணைந்து சிறப்பித்தமைக்கு. வஜயமன்ல இணைந்திருந்தவா அடுத்து தர்ஷினி ஷன் எடுத்துக்கொண்டு வருகிறேன். நவயோதியக்கா. வணக்கம் தர்ஷினி ஷன் அவர்களே, வாருங்கள். இனி உற்சாகமான வணக்கம் பாமு அதிபர் வாணியக்கா. இதுவரைக்கும் இன்றைய முற்றத்து மலர்கள் தொகுப்பாளர் சாதனை திரையரங்கன் அவர்களுக்கும் என்னுடைய சிறப்பு விருந்தினர் ஸ்டார் ஸ்ரீ அவர்களுக்கும் என்னுடைய இரவு வணக்கம். நானும் பார்த்து கொண்டிருக்கிறேன், கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இன்றுதான் நானும் அறிந்திருக்கிறேன் சாதனைக்கா. நீங்க சொன்ன மாதிரி தான் நானும் இன்றுதான் அறிந்திருக்கிறேன். அவருடைய யூடியூப் பக்கமும் சென்று பார்த்திருந்தேன். அதை நீங்க கொஞ்சம் போட்டும் காட்டியிருந்த நீங்கள் அழகான இசையமைப்பு, உச்சரிப்புகள் அது எல்லாமே வித்தியாசமா இருந்தது. உண்மைக்கும் என்னுடைய கண்ணில் படவில்லை என்றது வருத்தத்துக்குரியது தான். நீங்கள் இன்றும் வந்து கொண்டு வந்து காட்டாட்டி 1995 இவர் செய்திருக்கிறார். 25 வந்துவிட்டது. நாங்கள் ஏன் இன்னும் அறிந்திருக்கவில்லை என்றது என் பக்கமாக இருக்கிறது. இன்று மீண்டும் அறிந்து கொண்டதில், முற்றத்து மலர்கள் ஊடாக அறிந்து கொண்டதில் மனமகிழ்கிறேன். மிக சிறப்பான வாழ்த்துக்கள். இப்படி இருந்தது எல்லாவற்றையும் கேட்டு நீங்களும் பல பக்கமாக கதித்து கொண்டிருக்கிறீர்கள். கேட்டபடியே தான் இணைந்திருக்கிறேன். சிறப்பான வாழ்த்துக்கள். உங்கள் நிகழ்வுக்கும் வாழ்த்துக்களை, விருந்தினருக்கும் சிறப்பு வாழ்த்துக்களை விடைபெறுகிறேன். தளத்திற்கு நன்றி. நன்றி, வணக்கம் எல்லாருக்கும். நன்றி. நன்றி தர்ஷினி அவர்களே. இவர் சுவிஸ் நாட்டிலிருந்து இணைந்து கொண்டிருக்கின்றார். இவர்கள் ஸ்ரீயண்ணா, இவர்கள் எல்லோரும் இங்கு ஏதோ இந்த வானொலியுடன் இந்த காற்றலையுடன் தொடர்ந்து பயணிப்பவர்கள், தொகுப்பாளராக இருப்பார்கள். எல்லோரும் ஒவ்வொரு பக்கங்கள் செய்து கொண்டிருப்பவர்கள். அடுத்து நவயோதியக்க இணைந்திருக்கிறார். வணக்கம் நவயோதியக்க, வாருங்கள். லண்டனில் இருந்து இவ கதைக்கிறார். பாருங்கள். வணக்கம். வணக்கம் வணக்கம் ஸ்ரீ ஸ்ரீ பிரான்ஸ்ல இருந்து இதனுடைய திருக்குறள் இதுல பார்த்த உடனே மற்றது ஒரு பாடகர், கலைஞர், அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் ஏழாளியை பிரபலமாக கொண்டதுன்னு சொல்லி புரிந்தார். அங்கு மிக சிறந்த கலைஞர்கள், எழுத்தாளர்களை உருவாக்கிய ஒரு கிராமம் என்பதை நான் அறிவேன். அந்த வகையில அங்கிருந்து வந்தபடித்தான் உங்களுக்கு அந்த இலக்கிய, அதாவது திருக்குறளை எப்படி எங்களுடைய மக்களுக்கு புகுத்தலாம் என்ற ஒரு இதன்றது ஒரு வரவேற்க வேண்டிய ஒரு விடயம். இன்றைய தலைமுறையினருக்கு இது ஒரு மிகவும் அற்புதமான ஒரு விடயம் என நான் நினைக்கின்றேன். உங்களுக்கு அது தொடர வேண்டும். உண்மையாக உங்களுடைய குரல் நான் முற்றாக கேட்கவில்லை என சாந்தனிக்கு தெரியும். நான் மற்ற ப்ரோக்ராம் இருக்கிறபடியா எனக்கு கம்ப்யூட்டரும் கொஞ்சம் கரெக்டாக கலந்து கொண்டிருக்கிறபடியால, இருந்தாலும் பாரிஸ்ல இருந்து வந்து இப்படி ஒரு கலைஞரை நாம் பாராட்ட வேண்டும் என்ற ஒரு ஆவல் சாந்தினி தெரியும். அத்தோடு ஏழாளி என்று சொன்னதும் எனக்கு சி வைத்திலிங்கம் போன்ற பெரிய பெரிய எழுத்தாளர்கள் எல்லாம் அங்குதான் தோன்றியிருக்கின்றார்கள். அதில் எனக்கு அதிகமானவர்களை தெரியும் என்ற வகையிலையும், அத்தோடு பிரான்ஸ்ல இருக்கிறதுன்றதும் ஒரு எத்தனையோ விதத்திலே எங்களை பாராட்ட வேண்டும். திருக்குறள் பற்றிய கருத்து எனக்கு மிகவும் கவர்ச்சியாக இருந்தது. ஏனென்றால்
அது மிக மிக முக்கியம். உலகத்திலேயே பல்வேறு மொழிகள்ல பல்வேறு பாடல்களை எல்லாம் பாடி செய்கின்ற வேளையில நீங்களும் அதை முயற்சி செய்ததற்கு உங்களை மிகவும் பாராட்டி சாந்தினிக்கு நன்றி சொல்லி, இன்னும் மேலும் நீங்கள் வேறு வேறு வடிவங்களில் அதை புலப்படுத்த வேண்டும். அதில் உங்களுக்கு அதை பின்னுரை சொல்லுகின்ற குரல் எனக்கு கேட்ட குரலா இருப்பது. அது என்னுடைய நீங்கள் இவங்க கேட்ட அந்த ஒரு குரல்ல வர என்னுடைய மனைவியவா? அப்படியா? அழகான குரல், அழகான குரல், நல்ல இனிமையும் அந்த தெளிவும் இருந்தது. அதற்கும் வாழ்த்து. இங்க உள்ள தொலைக்காட்சியில அவ முதல் வேலை செய்தவா. என்ன பேர்? லினோதினி. லினோ. ஓ, டிடிஎன்ல வேலை செய்தவா. நன்றி. நன்றி சாந்தினி. நன்றி நன்றி நன்றி, மிக்க நன்றி நவயோதியக்கா. இணைந்து கருத்துக்களை ஓடி வந்து தெரிவித்தமைக்கும் வாழ்த்துக்கள் சொன்னமைக்கும். நவயோதியக்காவும் பிரான்ஸ்ல இருந்து வந்த வசதின்னா அவாக்கு பிரான்ஸ்ல இருந்து ஒரு ஆள் வாரன்னா உடனே சந்தோஷமா ஓடி வந்து கருத்து சொல்லுவா. மற்றது இவாவும் ஒரு எழுத்து துறையோட பல பக்கமாக பயணித்துக் கொண்டிருக்கிறவா. இப்போ அடுத்த நிகழ்ச்சி தொகுப்பும் இவ தான் செய்ய போகிறா. அதுக்காக காத்திருக்கிறா. நன்றி நன்றி நவயோதியக்கா. நன்றி. எனக்கு அறிமுகப்படுத்துறீங்க. நன்றி. நான் எல்லாரையும் ஏதோ ஒரு வகையில நாங்கள் சேர்ந்து சில வேலைகளை செய்யலாம். நன்றி நன்றி. உண்மையில ஒரு பரந்த ஒரு பிரதேசத்தோட பரந்த ஒரு இது மக்களுக்கு சென்றடையக்கூடிய ஒரு செயலை நீங்க செய்திருப்பதனால எல்லோரும் உங்களுடைய செயலுக்கு ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிப்பதற்கு பாராட்டுவதற்கு விரும்புவார்கள். ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் இணைஞ்சிருக்கிறீர்கள். வணக்கம், வாருங்கள். வணக்கம் வாணிமோகன் அவர்களுக்கும் வணக்கம், சாந்தினி அவர்களுக்கும் ஸ்ரீ அவர்களுக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு, சிறப்பாக இருந்த பல்கலை வித்தகர்னு சொல்லலாம். அவைய கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய உண்மையிலேயே இந்த எத்தனை பேர் அந்த அப்படி வந்து சில பேர் தங்களுடைய இதுகளை மறைத்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே அந்த எல்லா இதுகளும் சிறப்பான வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நானும் மறந்திருந்தேன். உங்களுக்கு சிறப்பான வாழ்த்து கூறி இதை கொண்டு வந்த சாந்தினி அவர்களுக்கு நன்றியை கூறி பாமத்துக்கு நன்றி கூறி விட வருகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ராஜினி அக்கா. நன்றி ராஜினி அல்வசர்களை. இவரும் ஜெர்மன் நாட்டிலிருந்து இணைந்திருந்தார். மிக ஒரு எல்லோருக்கும் விருப்பமான நூல் திருக்குறள். அதில் திருக்குறள்ல சொல்லப்படாத கருத்துக்கள் இல்லை என்று சொல்ற அளவுக்கு இந்த திருக்குறள் நூல்ல நிறைய எல்லா கருத்துக்களுமே சொல்லியிருக்கு. அறம் பொருள் இன்பம் வேறு என்று சொல்லுவார்கள். எல்லா கருத்துக்களையும் உள்ளடக்கியதாக அந்த திருக்குறள் இருக்கின்றது. அந்த திருக்குறளுடன் நீங்க நீங்களும் அந்த வேறு இசை இதுகள் இங்க இன்று உலக சர்வதேச உலக வானொலி தினம், நீங்களும் முதல் வானொலியில் வேலை செய்வதாக ஏதோ அரைக்குறை கதை எனக்கு கேள்விப்பட்டிருக்கிறேன். நீங்கள் அவ்வாறு செய்திருக்கிறீர்களா? நான் வானொலியிலே இசைக்கச்சேரி அப்போ நான் சொல்றது அப்படின்னா ஒரு 20-25 வருஷத்துக்கு முதல் வானொலியில இசைக்கச்சேரி செய்திருப்பேன். ஆனா நிகழ்ச்சி செய்யல. ஏன்னா எனக்கு கொஞ்சம் நேரம் இருக்குல்ல. அப்ப டிவி துவங்க முதல் வானொலி இருக்கிற டைம்ல இப்ப ஒரு நல்ல நாள், இப்ப தைப்பொங்கல், தீபாவளி, வருஷப்பிறப்புன்னு சொன்னா இசைக்கச்சேரி அங்க நேரடியா ஒளிபரப்பா நடக்கும். அது செய்வேன். எந்த வானொலியில் செய்திருக்கிறீங்க? டிஆர்டி முதல் இருந்தது, இப்பவும் இருக்குது அது. அப்ப பிறகு டிடிஎன் அதுல வந்து அது வீடியோ லைவ் வருஷம் பண்ணா அந்த டைம்ல லைவா செய்வோம். மற்ற நிகழ்ச்சி என்று சொல்லி டிவிக்கு நான் நிகழ்ச்சி உண்மை நேரம் இருக்கிறேன். நீங்கள் இசைக்குழு கீபோர்ட் நல்ல கலைஞராக இப்பொழுது வந்திருக்கிறீங்க. அதை முறைப்படி கற்க வேண்டும் என்ற எண்ணங்கள் உங்களுக்கு வரவில்லையா, அல்லது அதற்குரிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கிடைக்கவில்லையா? ஏனென்றால் இவ்வளவு எல்லாம் தெரிஞ்சுது, இவ்வளவு இதுக்கு என்னென்ன வேற விஷயங்கள் இருக்குது என்று அறியறதுக்கு உள்ளுக்கு கொஞ்சம் அதை தேடி படிக்கும் பொழுதுதான் அதை பற்றி தெரிந்து கொள்ள, அல்லது நீங்களாவே தெரிந்து கொண்டு விட்டீர்களா? இல்ல இல்ல, அது ஒரு பெரிய கடல்ன்னு தான் சொல்லணும். அது ஒரு தரம் கண்டுபிடிக்கல அது கடைசி வரைக்கும். நான் ஆரம்பத்திலே அதை படிக்க வேணும்னு கேட்க ரெண்டு விஷயம் இருந்தது. அதை பாசை எனக்கு பிரச்சனை. அப்ப பாசை பிரச்சனையால வெள்ளக்காரனை போய் படிக்கிறதுக்கு எனக்கு பாசை தெரியாது. ரெண்டாவது பெங்கடையாக்களுக்காரன் தெரிஞ்சதை போய் சொல்லி
படிக்கிறனாலும் எனக்கு அந்த நேரம் காசு இருக்கு இல்லை. இப்ப வந்த துவக்க காலங்கள்ல அவ்வளவு பொருளாதாரம் எல்லாம் ஒவ்வொன்றெல்லாம் இருக்கு இல்லை. ஆனா பிறகு அதை போய் படிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அளவுக்கு எனக்கு வந்தது நேரம் இல்லாம போச்சு. வேலைகளில் நேரம் இந்த இதுக்குள்ளேயே இருக்கிறதால நேரம் சுத்தமா இல்லை. அப்ப அதாவது நாங்கள் சரி ஓகே செய்யறோம்ன்றதால அதை அப்படியே தானே தேடி கொண்டு வந்தேன். நான் எல்லாத்தையும் தேடி 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 பிடிச்சதே தவிர அதை போய் முறைப்படி கற்றுக்கொண்டு ஒரு செய்யறதுக்கு நேரம் துவக்கத்துல காசு இல்லை, பிறகு நேரம் இல்லை. ஆம், என்னிடம் இன்னொரு கேள்வி என்னென்ன, இப்பொழுது நீங்கள் தேடி கற்றுக்கொண்டீர்கள், இதனை நீங்கள் தேடி கற்றுக்கொண்டதை இங்கு வருகிற இளையவர்களுக்கு கொடுத்தால் தானே அதனால் இன்னும் மகிழ்ச்சி அடைவீர்கள் என்று நினைக்கின்றேன். இல்ல எப்படின்னு சொன்னா நான் சொல்லி கொடுக்குறேன். ஆனா ஆரம்பத்துல அது ஒரு சிக்கல் இருந்தது. என்னன்னு சொன்னால் 2 விதம் இருக்கு. ஒன்று, நான் ஒரு ஆளுக்கு சொல்லி கொடுக்குறேன்னா அந்த நோட்ஸை பார்த்து வாசிக்கிறத சொல்லி கொடுக்க மாட்டேன்னு எனக்கு அது தெரியாது. நான் இயரிங் காதால கேட்டுத்தான் செய்யறது எல்லாமே உண்டாது. 2வது இங்க நான் சொல்லி கொடுக்க போறேன்னா சனியார் தான் வருவினான். சனியார் எனக்கு ப்ரோக்ராம் இருக்கும். அப்ப நான் அது போயிடாது. அப்ப சனியார் நான் போயிடாதபடியால எனக்கு அந்த சொல்லி கொடுக்க. ஆனா இருந்தாலும் எனக்கு நீங்க நெருக்கமா இருக்கிறார்கள் சில பேர் இடையில சொல்லி கொடுப்பேன். செய்து கொடுக்குறேன் நான். ஆனா இப்ப கிளாஸ் எடுத்து இப்ப ஒரு கற்றுக் கொடுக்குற ஸ்கூல் மாதிரி அதை நான் செய்யறேன். ஆனால் விரும்பி கற்கிறவர்கள் இதை பாட்டு நான் வாசிக்க ஒன்று கற்பதற்கு அது நோட்ஸும் தேவையில்லை. அவர்கள் அதைக்கு சொல்லி கொடுக்கணும். நேரம் பிரச்சனை. இப்ப நான் ஒரு ஆள்கிட்ட அதை ஒரு படிப்பிக்கிற மாதிரி செய்தேன்னா அது ஒழுங்கா செய்யணும். இப்ப எனக்கு நாளைக்கு நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஒரு நேரத்தை பதிவு செய்யணும். அந்த நேரத்துல கண்டிப்பா செய்யணும். இன்னைக்கு கூட பாருங்க, உங்களுக்கு 7:45 வாரன்றது 5 நிமிஷம் லேட்டா போச்சு. வெளியில போய் வேற பிந்தி போச்சு. ஆனா ஓடி வந்தது என்ன. சில நேரங்கள்ல முடிவதில்லை நடப்பது. இருக்கக்கூடாது. அப்ப அதாலே அது நீங்க சிரத்தட்டை விட வேறு வாத்தியங்கள் வாசிப்பீர்களா? தாள வாத்தியங்கள் வாசிப்பேன். அதுல கம்போஸ் பண்ற பாட்டு எல்லாமே கீபோர்ட்லாம் இல்லாம நீங்க கேட்கிற பாட்டு எல்லாம் அதுல நான் கம்போஸ் பண்ண பாட்டு எல்லாமே கீபோர்ட்ல நான் வாசிச்சதான். மொழியில இருந்து நான் ஒரு தரம் கூப்பிடுறேன். தாள வாத்தியங்களும் எல்லாம் வாங்கி வைத்திருக்கிறீர்கள் நீங்க? இல்ல, இப்பதான் எல்லாம் உங்களுக்கு எலக்ட்ரானிக்ல இருக்குது எல்லாம். ட்ரம்ஸ்ல இருந்து தவில், தபேலா எல்லா வாத்தியமும் ஒற்றைப்பாட்டுக்குள் வந்து விட்டது. வாழ்க்கையில இருக்கு. நாங்கள் அதால வாசிக்கலாம். இப்பொழுது நல்ல வசதிகள். ஆனால் நீங்கள் இந்த திருக்குறள் சீடியை தவிர, இருவட்டை தவிர வேறு இருவட்டுகளும் வெளியீடு செய்திருக்கிறீங்க? நான் இப்ப நீங்க கேட்ட பாட்டு இங்க உள்ள கோயில், அதை விட ஸ்ரீலங்கால நிறைய கோயிலுக்கு நான் பாட்டி சேமிச்சிருக்கேன். அங்க செய்யற ஆல்பங்கள் என்ன கேட்பினோம் அங்க இருந்து. அதை விட விடுதலை பாடல்கள், நகைச்சுவை பாடல்கள், அதுக்கு 28 ஆல்பம் வெளியிட்டிருக்கேன். 28 CD, 28 ஆல்பம். ஒன்றிலையும் அதுலயே 10 பாட்டு. அதை விட தனித்தனி பாடல் சொல்லி எல்லாமே ஒரு 350 400 வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். திருக்குறள் தவிர தனிப்பாடல்கள். அதை விட நான் இங்க உள்ள ஆக்கள் இப்ப பிரெஞ்சு பாட்டு எல்லாம் செய்து கொடுக்குறேன் நான். அது யூடியூப்ல இருக்கு, நீங்க பார்க்கலாம். வேறு மொழி பாடல்கள் ஒன்றையும் கேட்டு பார்க்கறதுக்கு ஆவலாக இருக்கிறது. நான் எடுத்துக்கொள்கிறேன். வணியக்கா இணைந்திருக்கிறீர்களா? வணியக்கானுடைய கருத்துக்களையும் கேட்கலாம். வணக்கம் வணியக்கா. வணக்கம். வணக்கம். மிக சிறப்பு அழகோடு உண்மையில் அவர் எவ்வளவு கலையோட ஒட்டு உறவாடுகின்றார் என்பது அவர் பின்னாடி பாருங்க, இந்த படங்கள்லயே தெரிகின்றது. ஸ்வரில் இருக்கும். அவர் ஸ்டுடியோல தான் இருக்கிறார். தன்னுடைய ஸ்டுடியோல மிக அழகான குரலும் கூட. உங்கள் பணி தொடர வாழ்த்துக்கள். நன்றியா. நன்றி வணியக்கா. ஸ்ரீ அவர்களே, தான் இப்போது எங்களுக்கு தொழில்நுட்பத்தில் உதவி செய்து கொண்டிருக்கிறார் இயக்குனர் திருமதி வாணிமோகன் அவர்கள்.
ஆம். இந்த காற்றலையில் நீண்ட காலங்களாக 27 ஆண்டுகளை தாண்டி லண்டன் தமிழ் வானொலி என்ற பெயரில் கனந்த ஆண்டுகளா தாண்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் நடாமோகன் அவர்களை நேரில். கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா ஆக்களை நேர பார்த்து பேசல. ஆம், நீங்களும் வெளிப்பட்டது குறைவு என்று சொல்லினா, நீங்கள் இப்பொழுதுதான் வெளிப்பட துவங்கி இருக்கிறீர்கள். முதலெல்லாம் நீங்களாய் உங்களுக்குள் செய்து கொண்டிருந்தீர்கள். இப்பொழுதுதான் உங்களுடைய வெளிப்பாட்டை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்றதையும் அறிந்து கொண்டேன் நான். அது உண்மையா? எப்படின்னு சொன்னா, எனக்கு உண்மையா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ தெரியல. நான் இதுவரைக்கும் அப்படி விளம்பரப்படுத்த இல்லை. ஆம், என்னுடைய ப்ரோக்ராம் ஒன்றுமே யூடியூப்ல இல்லை. இப்போ கொஞ்ச நாளாக தான் அது என்னன்னா, இந்த செய்த திருக்குறள் எல்லாருக்கும் போய் சேர வேணும்ன்றதுக்காக வந்தது. ரெண்டாவது நான் ஒவ்வொரு வேலையும் செய்து போட்டு, அப்ப நீங்கள் ஒரு கேட்டா உங்களை செய்த வந்துட்டு நான் அடுத்த வேலைக்கு போயிடுவேன். இதுல போட்டு விளம்பரப்படுத்தி செய்யறதுக்கு நேரம் இல்லாம போச்சு. கொஞ்சம் எனக்கு அது விருப்பமும் இல்லாம இருந்தது. ஆனால் அதை செய்ததை வெளியில கொடுக்க இல்லைன்னா அது செய்தும் பிரயோஜனம் இல்லைன்ற அப்படி ஒன்று இருந்ததால இப்ப வர வேண்டி இருந்துட்டு. சாந்தினி அவர்கள் எப்படி அண்ணாவை கண்டுபிடித்தீர்கள்? ஆம், நான் இவருடைய அண்மையில் எங்களுடைய தமிழ் கிழவன் அவர்கள் இவரை ஒரு நேரடியாக சென்று இவரிடம் சில கேள்விகளை கேட்டு ஒரு காணொளி போட்டிருந்தார். நான் தமிழ் கிழவன் அவர்களிடம் கேட்டிருந்தேன், பகிரதன் அவர்களிடம் கேட்டிருந்தேன், எனக்கு இவரது தொடர்பு தேவை. ஏனென்றால் நான் முதல் அறிகிறேன், எனக்கு ஒரு இவரோடு கதைக்க வேண்டும், இவரிடம் இருந்து விடயங்களை அறிய வேண்டும் என்ற ஆவல் இருந்தது. அவரிடம் கேட்டபோது அவர் தொலைபேசி இவரிடம் கதைத்து விட்டு அவர் தொடர்பை தந்திருந்தார். நல்லது நல்லது. இந்த நேரம் தமிழ் கிழவன் அவர்களுக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு நான் நினைக்கிறேன், எனக்கு பிரெஞ்சு பாட்டு தேடி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது. ஒரு பாடல் அதுல கொரோனா பாடல் ஒன்று இருக்குது. கொரோனா பாடல் இருக்கிறது. கொரோனா பாட்டும் பிரெஞ்சுல செய்தனால் அதை விட இன்னொரு பாட்டு பிரெஞ்சு பாட்டு அது நினைக்கிறேன் இந்த பாடல் அதுவாக இருக்கு நினைக்கிறேன். அவரியா நான் திரையில தெரிகிறதா? நோ இது இல்ல, இது சிங்கப்பூர் வீடியோ. இந்த காணொளி இல்லையா? இல்ல இது நான் சும்மா அந்த சிங்கப்பூர்ல போகும்போது சும்மா செஞ்ச ஒரு இது. ஓகே ஓகே. கொரோனா பாடல் என்ன ஒன்று இருக்கிறது. கோபிட் இருக்காது அந்த பாட்டு. ஆமா ஆமா, அது என்னுடைய மகள் தான் பாடினோம். பிரெஞ்சு மொழியில் இருக்கும் ஒரு பாடல். On était là comme chaque matin dans le quotidien de notre train, sans se voir ni s'entendre tout au long de ce grand chemin. On vivait chaque jour insouciant sans réfléchir. Soudain tu es arrivé, saccageant la routine de nos vies. தொடர்கிறது. எங்களது நேரத்தை கருத்தில் கொள்வதால் நான் இதனை இதிலே நிறுத்திக் கொள்கிறேன். மிகுதியை உறவுகள் தேடி பார்ப்பார்கள், உங்கள் பக்கம் செல்வார்கள், அங்கு சென்று பார்ப்பார்கள் நினைக்கின்றேன். மிக நன்றிகள். உங்கள் மகள் இசைத்துறையோடு சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறாவா? நோ 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 நோ, அவர் 4-5 பாட்டு வந்து பாடிட்டு போயிடுவா, இந்த பக்கம் வர மாட்டா. ஆனால் அழகாக பாடுகின்றார். ஆனால் பயணித்தால் நன்றாக இருக்கும் என்று நிற்கின்றேன். நான் அவர்களது படிப்புகள் துறைகள் எந்த துறையாக இருக்கிறதோ தெரியவில்லை. உண்மையாக வராது காரணம் நான் தான் என்ன பார்த்து தெளிஞ்சிட்டேன். அப்பா நீங்கள் வீட்டை சாப்பிட்றையில நிற்கிறையில வீட்டை வாரையில ஆனபடியால இதுக்குள்ள நாங்கள் வந்து எங்களோட பிள்ளைகளுக்கும் இதே பிரச்சனை வந்துடும், நாங்கள் வர மாட்டோம். அது உண்மை.
அதுக்கென்று ஒரு நாங்கள் ஈழத்து தமிழர்கள், ஈழத்திலிருந்து வந்த தமிழர்கள் ஒன்றுக்குள் இறங்கினால் அதுக்கு அவர்கள் கொடுக்கும் முக்கியத்துவத்தினால இங்க பார்த்து பிள்ளைகள் பயப்படுகிறார்கள் தான். அது உண்மையால்தான். முழுவதும் தங்கள் வாழ்க்கையில முக்காவாசி பங்கு இந்த செய்கிற வேலைகளுக்காக போடுகிறார்கள். எல்லோரும் கூடுதலாக நடாமோகன் அவர்கள் உட்பட அவரும் முழுவதுமாக தனது வாழ்க்கையை இந்த வானொலிக்காக காற்றலுக்காக அர்ப்பணித்து, அதோட வாணிமோகன் அவர்களும் சேர்ந்து குடும்பமாக இப்பொழுது திறம்பட இதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போலத்தான் நீங்கள் உங்களது செயலும் இருக்கிறதாக நினைக்கின்றேன். மிக்க நன்றிகள். இன்றைய முட்டத்துமல நிகழ்ச்சியில் வந்து உங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றிகள். உங்களுடைய நிறைவான கருத்தோடு எங்கள் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு கொண்டு வருவோம். ஓகே, மிக்க நன்றி சகோதரி. உங்களோட முட்டத்துமலர் நிகழ்ச்சியில என்ன கூப்பிட்டு அறிமுகப்படுத்தி அதை பற்றிய விளக்கத்தை ஆக்களை கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நாங்கள் எப்போதும் இனிய தொடர்பில் இருப்போம். உங்களுக்கு தேவையான உதவிகளை நான் ஏதாவது என்ன வச்சு நீங்கள் தேவைப்பட்ட எனக்கு சொல்லுங்க. மற்ற உங்களோட இசைக்கூடத்துல வேலை செய்கிற எல்லாருக்கும் நன்றியும் தெரிவித்துக் கொள்றேன். நன்றி. உங்களது புதிய படைப்புகளையும் நீங்கள் எங்கள் காற்றலையில் பகிர்ந்து மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. இந்த காற்றலையும் சுய ஆற்றல் தான். இதுல சினிமா பாட்டுகள், சினிமா படங்கள் ஒன்றும் போடுவதில்லை. சுய ஆற்றலை மேம்படுத்துவோம் என்றுதான் இயக்குனர் அவர்களுடைய எடுகோள். அதுதான் அவர்களுடைய எங்களை யாரிட என்னென்ன ஆற்றல் இருக்கோ அவற்றை வெளிப்படுத்தும் தளமாகவே இதனை அவர் வளர்த்து கொண்டு வருகின்றார். நீங்களும் உங்களுடைய சுய ஆற்றல் பாடல்கள் வரும் பொழுது எங்களுடைய இந்த காற்றலை ஒளிபரப்புவதற்கு அவர் செய்து தருவார். நீங்களும் அவருடன் தொடர்பு கொள்ளுங்கள் என்று அன்பாக இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். மிக்க நன்றிகள் வணியக்கா. இரவு பகல் முழுவதும் இந்த காற்றலையோடு தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதில் உங்களுக்கு சேவைக்கு, உங்களது சேவை என்று தான் சொல்ல வேண்டும், அந்த சேவைக்கு எனது அன்பான தலை சாய்த்த வணக்கங்களை நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்திய உறவுகள் மிக்க மிக்க நன்றி. உங்கள் பணிகளுக்கும் அண்ணாக்கும் நன்றி. நன்றி. வாழ்க்கை உறவுகளும் ஒரு முறை நன்றியை சொல்லிக்கண்டு தவமலர் கல்விராஜன் அவர்கள், தர்ஷிஷன் அவர்கள், நவயோதி யோகரட்னம் அவர்கள், ராஜினி அல்போன்ஸ் அவர்களுக்கும் இணைந்து ஓடி வந்து வாழ்த்துக்களை தெரிவித்தமைக்கு நன்றி கூறிக்கொண்டு பார்த்தும் கேட்டும் உறவுகளுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். அடுத்த முற்றத்து மலர்களில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, நன்றி, வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது முற்றத்து மலர்கள். தொகுப்போடு சாந்தினி துரையரங்கன் அவர்கள் இணைந்திருந்த நேரம். நன்றி, வணக்கம். வணக்கம் அண்ணா. நன்றி. வணக்கம். நன்றி. நன்றி.